ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது, என்ன நடக்க போகுது, ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனையே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீனராசிக்கு, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே போல் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் மிதுன ராசிக்கு வக்ரம் அடைந்திருக்கிறார். அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார். இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போகுது. அது 6 கிரக சேர்க்கை. நீண்ட வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு இந்த 6 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. இந்த 6 கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில். அப்போ இதனுடைய பலன்களையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி சூரியன் சேர்க்கை. அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை. நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, அது நடக்காது. அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது. அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள், மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய, மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா, இந்த பக்கம் மும்பை, கோவா, புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் ஏதேனும் வாக்குவாதங்கள் போகிறது, அங்கே போய் ஏதேனும் சண்டைகள் போடுவது, அவங்களோட போய் வம்பு வழக்கு, இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும். அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம், பூமி சார்ந்த தொழில்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை நிமித்தமாக செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எனதருமை அன்பு
நேயர்களே. அப்போ அதே போல தான் சுக்கிரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள், குறிப்பாக 12 ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே. ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது, மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும். அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போ மீன ராசியிலே சுக்கிரன் ராகு தொடர்பு, கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு, இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது, கவனமாக இருக்க சொல்கிறது. அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். துலாம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம்தான் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. எல்லா மாதமும் சொல்கிறது தான் சாமி, நீங்கள் துலாம் ராசி சிறப்பாக இருக்குன்னு சொல்ல போகிறீங்க அதானே அப்படின்னு அலட்சியமாக விட்டுவிடாதீர்கள். காரணம் என்னென்னா, இந்த மார்ச் மாதம் எண்டிலிருந்து இந்த மாத கடைசியிலிருந்து ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்காருங்க? ராகுவோடு இணைவு. சார், நான் துலாம் ராசி அன்பர்களை நான் கேட்குறது மட்டும் கரெக்டாக பதில் சொல்லுங்கள். ஏதாவது வெளியூர் பிரயாணம் போயிட்டு வந்தீங்களா? பொங்கலுக்கு ஊருக்கு போனதாக கூட இருக்கலாம். நீங்கள் உடனே சொல்லலாம், இப்போ சார் எல்லாம் தான் பொங்கலுக்கு ஊருக்கு போவாங்க. இது ஒரு இதில் எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்கும் அமைஞ்சிருக்காது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி அமைஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த வாட்டி ஊருக்கு போகலைங்க, இங்கேயே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, ராசிநாதன் சுக்கிரன் ராகுவோடு இணைவு, வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், தொலைதூர பயணங்கள் அமைந்திருக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள். சுகபோகங்கள் அதிகரிக்கும், மனசு லயிக்கும், மனசு எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கும். மன கஷ்டங்கள் மன கவலைகள் இருந்திருக்குமே, ஆனால் அந்த மன கவலைகள் எல்லாம் விலகி மனசு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் அமையப் போகிறது. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, அதோடு மட்டுமல்ல, பெண்களால் வந்த தொந்தரவு அல்லது பெண்களால் ஏற்பட்ட அவமானங்கள், பெண்களால் ஏற்பட்ட பழிகள், அல்லது பெண் அதிகாரிகளால் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, அல்லது சமுதாயத்தில், அது மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், அல்லது மச்சினிச்சியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம். அப்போ பெண்களால் உங்களுக்கு எந்த இடத்துல அவப்பெயர்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த அவப்பெயர்கள் எல்லாம் களையக்கூடிய காலம். அதே போல் பெண்களால் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், கண்டங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், சாபங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், பெண் சாபம் பொல்லாததுங்க, அந்த மாதிரி பெண் சாபங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அவையும் விலகக்கூடிய அற்புதமான மாதம். அதே போல் உறவு முறைகளில், ரிலேஷன்ஷிப்பில், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரிவுகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், நானும் அந்த பொண்ணும் ரொம்ப நெருங்கி பழகியிருந்தேன் சாமி, திடீர்னு சண்டை வந்து பேசாத ஏன்ட்டன்னு சொல்லிடுச்சு, அந்த மாதிரி பிரிவுகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள், பெண்கள், அந்த பிரிந்த பெண் உறவுகள் எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்படும். ஒன்றுமே இல்லைங்க, கல்யாணம் ஆகி 20 வருஷமாகுது, 18 வருஷமாகுது, இப்போ ஒரு சண்டை வந்து அந்த அம்மா குழைச்சிட்டு போயிட்டாங்க. சார், அன்றைக்கெலாம் 64 வயசில் ஒரு தாத்தா ஃபோன் பண்ணுறார், 64 வயசு. அந்த அம்மா எல்லாத்தையும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இவரை வெளியே அனுப்புறதுக்கும் முயற்சி பண்ணுதான், எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு. பாதுகாப்பு இல்லைங்க சாமி எனக்குன்னு அவர் ஃபோன் பண்ணுறார் 64 வயசில்.
அப்போ அதை போல் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம், மனசு பயமாக இருந்திருக்கலாம். அப்போ இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக பெண்களால் ஏற்பட்ட சாபங்கள், வசியம், செய்வினை கோளாறுகள். அந்த செய்வினை கோளாறுகளும் இருந்திருக்குமேயானால் நிச்சயமாக கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய காலம். இன்னொன்று சொல்லவா, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரம் சூப்பராக இருக்கும். மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும்போது, நீங்கள் எந்த பிஸ்னஸ், எனி பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டு, கனிமங்கள், உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக, எனி பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு மிகப்பெரிய இன்கம் அல்லது ஒரு மிகப்பெரிய நபர் உங்களுக்கு அறிமுகமாக போகிறாங்க. அப்போ பெரிய வாழ்க்கை, பெரிய வருமானம், இவையெல்லாம் அள்ளி தருகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி நேயர்களே. ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, சனியும் ராகுவும் 6ஆம் இடத்துல மறைந்திருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் அரசியல் தலைவராக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். மெயினாக அரசியல் குடும்பங்கள், கலைத்துறையை சார்ந்த குடும்பங்கள். சார், உங்களுக்கு ஏதேனும் இருக்கக்கூடிய ஃபேமிலி ப்ராப்ளம், குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், மெயினாக அரசியல் அவங்களுக்கு என்ன இருக்கும், கூட இருக்கவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த மாதிரி பதவி போட்டிகள், தொழில் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அந்த தொழில் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், சனிக்கிழமையில் ராத்திரி 7:30 மணிக்கு மேலாக, ஒரு 8 மணின்னு வச்சுக்கோங்க, சனிக்கிழமை இரவு 8 மணி, 8 to 9 சனி ஓரை. அப்போ ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று அம்பாள் ஆலயத்தில், அம்பாள் சன்னதியில் 11 தீபம் ஏற்றி, சிவன் அம்பாளை 11 சுற்றி நமஸ்காரம் செய்து, வெள்ளியில் வேர்க்கடலை பர்பி வாங்கி எல்லாருக்கும் ரோடில் நின்று நீங்கள் அதை தானம் செய்வீர்களேயானால், நான் சொன்ன அந்த சனிராகு பிரச்சனை, மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, வேர்க்கடலை பர்பி அது வேலை செய்யும். அப்போ இந்த சனி ராகு தொடர்பு, வம்பு வழக்குக்கான காலம். உங்களுக்கு தெரியாது துலாம் ராசி என்பர்களே, நிறைய துலாம் ராசி என்பர்கள் நல்ல அற்புதமான மனிதர்கள், நேர்மையானவங்க, நியாயமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, கஷ்டப்பட்டு வந்தவங்க. அவங்கெல்லாம் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனையை அனுபவிச்சுட்ருக்காங்க. அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க மனைவிமார்கள்லாம் ரொம்ப நேர்மையாக உண்மையாக நடந்துப்பாங்க. ஐயோ, எங்கள் வீட்டுக்காரர் பாவங்க, கோவிலாக போய் விளக்கேற்றுவாங்க. அப்போ கணவனுக்காக கஷ்டப்படக்கூடிய மனைவிகள், பிள்ளைகள், அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், சிறை தண்டனைகள், என்கொயரி, ஜாபு அல்லது ஜாப் பெனிஃபிட்ஸு, கடைசியில் வேலையை விட்டு அனுப்ப முடியாது, ஆனால் வேலையை விட்டு நின்றுக்கோ, உனக்கு ரினிவல் ஆர்டர் கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான வேலையை செய்கிற இடத்துல வரக்கூடிய சிக்கல்கள்,
இதெல்லாம் நிறைய விஷயத்தை நம்ம துலாம் ராசிக்காக பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமும் விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. அப்போ அந்த சனிக்கிழமை இரவில் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. இது போக உங்களுக்கு ஏதேனும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக எனக்கு இது நடக்கணும் சாமி அப்படின்னு இருக்குமே. ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 8வது வீட்டில் மறைந்திருக்கிறார். அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறார். இப்போ செவ்வாய் வக்ரம் பெற்றார் அப்படின்னு சொன்னால் யாருக்கு முதல்ல நஷ்டம் அப்படின்னா விருச்சக ராசிக்கு தான். பொதுவாக ராசிநாதன் 6, 8, 12 மறைவது சிறப்பு அல்ல. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ராசிநாதன் போய் 8 மறைஞ்சிடுறார். அவர் மறைஞ்சால் மட்டும் போகாதுங்க, கூட வக்ரகதியும் அடைந்து விடுகிறார். அப்போ பாருங்க, விருச்சக ராசி என்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி முடிய போகுது. அப்போ படிப்படியாக விருச்சக ராசி அன்பர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த துன்பம், விருச்சக ராசி அன்பர்களை பற்றி இருக்கக்கூடிய பாவம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து வருகிறது. எப்படி அந்த சூரிய ஒளிய ஒரு கருமேகங்கள் சூழ்ந்து மற்ற இடமெல்லாம் வெளிச்சமாக இருக்கும், இந்த சூரியன் இருக்கக்கூடிய பார்ட் மட்டும் கருப்பாக இருக்கும். அப்படியே இந்த மேகங்கள் சூரியனை கிராஸ் பண்ணுறது நல்லா கண்கூட தெரியும். இன்னும் ஒரு 2 செகண்டில் டோட்டலாக கருமேகங்கள் வெளியே போய்ட்டோம், திரும்பவும் வெளிச்சம் பளிச்சுன்னு வந்துடும். அதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய பாவதோஷங்கள் விலகக்கூடிய மாதம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாபில் ஒரு சிஇஓவாக இருக்கலாம், நல்ல ரேங்கில் இருக்கலாம், உயர் பதவிகளில் இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். நான் தான் சார் இந்த டோட்டலாக இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கே நான் தான் சார் பிரசிடென்ட்டு, இல்லை நான் தான் இது இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், பேக் ஆஃபீஸ் நான் இன்னது தான், அல்லது இந்த அரசு அமைவதற்கு நான் தான் காரணம், ஒரு பேக் போனாக இருந்து நான் தான் எல்லாத்தையும் ஐடி விங்லேருந்து செஞ்சு கொடுத்தேன். அந்த மாதிரி பொறுப்புக்கு மார்த்தட்டி கொள்ளும் விருச்சக ராசி அன்பர்களே, வேலை முடிஞ்ச உடனே அப்படி கருவேப்பிலை மாதிரி உங்களை தூக்கி வெளியில் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யாருக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, எந்த குடும்பத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த மனைவி உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், பிள்ளைகள் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், குடும்பம் சரியாக அமையாமல் இருக்கலாம், இல்லைனா உங்கள் பேர்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பாவதோஷம் உங்களை சூழ்ந்திருக்கும். அந்த மாதிரியான பாவதோஷங்கள் இருந்து விடுதலை ஏற்பட போகிறது. நல்ல அற்புதமான ஒளிமயமான எதிர்காலம் சார். விருச்சக ராசிக்கு இனிமே தான் வாழ்க்கை. போருமா, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் 66 வயசாக இருக்கலாம், 72 வயசாக இருக்கலாம், 84 வயசாக இருக்கலாம், 48 வயசாக இருக்கலாம், அல்லது 36 வயசில் ஒரு பெண்ணாக இருக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் விருச்சக ராசி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யாராக இருந்தாலும்
இனிமே தான் சார் உங்களுக்கு வாழ்க்கை நல்ல அற்புதமான யோகம் அமைய போகுது. விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இனிமே ஜெயிக்கக்கூடிய இடத்தில் எங்கெல்லாம் வெற்றி இருக்கோ அந்த வெற்றிங்கிற இடத்துல முதல் சேர நம்ம விருச்சக ராசிக்கு ஃபஸ்ட்டு ரோ அவங்களுக்கு கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு ரோவை வெற்றிங்கிற அந்த ரோவை யாருக்கு கொடுத்துடணுங்க? யாரோ தூரம் உட்காந்துருப்பாங்க. விருச்சக ராசி வந்தோடனே அவன் எழுந்து போயிடணும். விருச்சக ராசி தான் போய் அங்கே முன்னாடியே உட்காருவான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சக ராசி என்பர்களே. இந்த மார்ச் மாதம் முதல் அற்புதமான கால நேரம் தொடங்குகிறது. என்ன ஒன்று, 6ல் இருக்கக்கூடிய அந்த சனிராகு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்கு, அதே போல் சொத்து பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், பணம் கொடுத்தவங்க ஏமாற்றுவது அல்லது அதிகாரம் செய்வது, மிரட்டுறது, இது போன்ற தொந்தரவுகள் இருக்கும். கலங்க வேண்டாம். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள். சார் எத்தனையோ சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள். 2 அக்கா தங்க சேர்ந்துட்டு தம்பிக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு அடித்து துரட்டின கதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வாராகி கிட்ட இருந்து அந்த தம்பியை காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க. அல்லது இது அப்படியே உள்ட்டா நடக்கும். தம்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அக்கா தங்கிக்கு ஒன்றுமே இல்லைன்னுவாங்க. இதெல்லாம் விருச்சக ராசிக்கு நடந்திருக்கு கடந்த காலங்களில். அப்போ குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், நிலவளங்கள் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், வீண்பிழி அவமானங்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், இந்த வேலையை செய்யலாமா வேணாமா, விட்டுடலாமா, விட்டுட்டு சும்மா விட 2 மாதம் சும்மா உட்காந்துருப்போம், கம்முன்னு படுத்து தூங்குவோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலை 10,000 ரூபாய்க்கு வேலை கிடச்சா கூட போய் நிம்மதியாக சாப்பிட்டு இருப்போமா? அந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போட்டி பொறாமைகள், மெயினாக வியாபாரம் பண்ணுற இடத்துல உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வியாபாரம் சிறப்பாக இருந்தது சாமி, ஆனால் என்ன பண்ணாங்களோ தெரில, கண்ணு பட்டா மாதிரி போச்சு, ஒரு செய்வினை பண்ணா மாதிரி போச்சுங்க சாமி, தொழிலே அடிபட்டு போச்சு. அந்த மாதிரிலாம் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள், செய்வினை பிரச்சனைகள், மறைமுகமான கோளாறுகள் அல்லது ஏதேனும் சாபங்கள், இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் விலகக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் மார்ச் மாதம் அமைகிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, அதே போலத்தான் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க. ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூமி தோஷம், இடதோஷங்கள், அதில் என்னென்ன ஆகிடுங்க, அப்பாவே பையனை வெறுத்து அனுப்பிடுவார். 2-3 பசங்க இருப்பாங்க, ஒரு பசங்களை மட்டும் வசதியாக பண்ணுறது, ஒரு பசங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியது, அந்த மாதிரியான பிரச்சனைகள். அதான் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல், சீட்டு கட்டி ஏமாறுறது, சீட்டு போட்டு ஏமாறுறது, ஃபண்டு பிடிச்சி ஏமாறுறது, அதனால் வரக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.